மேகலா என்ற ஏழை பெண் தன் திருமணத்திற்காக துணி எடுத்து கொண்டிருந்தாள். தனக்காக மலிவான அதே சமயம் நல்ல துணிகளை வாங்க அவள் விரும்பினாள். அப்போது அதே கடைக்கு தற்செயலாக ஒரு முதிய பிச்சைக்காரர் வந்தார். கலைந்த தலைமுடி, வளர்ந்த தாடி, கிளைந்த ஆடைகள், உடலெங்கும் தூசு என அவர் தோற்றமளித்தார். முகத்தில் சோர்வும் கண்களில் பசியும் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் நேராக கடைக்காரரிடம், மகனே, நீ எனக்கு ஒரு ரொட்டி கொடுத்தால் உனக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றார். இதை கேட்ட கடைக்காரர் முதலில் பலமாக சிரித்தார். பெரியவரே, இதெல்லாம் பழைய வழிமுறை, கிளம்புங்கள், வேறு எங்கேயாவது சென்று பொழுதை கழியுங்கள், எனக்கு அவ்வளவு வீணான நேரம் இல்லை என்றார். அந்த பிச்சைக்காரர் மீண்டும், மகனே, நான் உண்மையைதான் சொல்கிறேன், நீ எனக்கு 1 ரொட்டி கொடுத்தால் மேலே இருப்பவன் உனக்கு 1 கோடி ரூபாய் தருவான் என்றார். கடைக்காரர் எரிச்சலுடன், ஏன் பெரியவரே, நீங்கள் என்ன கடவுளின் மேலாளரா? நீங்கள் சொன்னவுடன் பணம் வருவதற்கு நீங்களெல்லாம் இப்படி சொல்லிதான் பிச்சை எடுக்கிறீர்கள். இப்போது இதெல்லாம் எடுபடாது என்றார். முதியவர் கைகளை கூப்பி, மகனே, 1 ரொட்டி மட்டும் கொடு, நீ நம்ப மாட்டாய், ஆனால் உனக்கு தாராளமாக கிடைக்கும் என்றார். இப்போது கடைக்காரருக்கு கோபம் வந்தது. பெரியவரே, அதிகமாக பேசாதீர்கள், இல்லையென்றால் அடித்து வெளியில் துரத்தி விடுவேன். அவர் ஏதோ சொல்ல வருவதற்குள் கடைக்காரர் அவரை தள்ளிவிட்டு கடையை விட்டு வெளியேறினார். அந்த முதியவர் கீழே விழும்போது கூட மீண்டும் மீண்டும், மகனே, 1 ரொட்டி கொடு, உனக்கு 1 கோடி கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். மேகலா இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். 1 ரொட்டிக்காக யாராவது இப்படி கோடிக்கணக்கில் பேசுவார்கள் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. முதலில் இது பசியை தீர்த்து கொள்ள சொல்லும் ஒரு பொய் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. ஆனால் மேகலாவின் மனசாட்சி அவளை உறுத்தியது. அவள் நினைத்தாள், ஒருவேளை இந்த பெரியவர் தன் வயிற்று பசிக்காக பொய் சொல்கிறார் என்றே வைத்து கொண்டாலும் இதற்காக இவ்வளவு வெறுப்பை காட்ட வேண்டுமா? இந்த கடைக்காரர் கூட தான் பொய் சொல்லி எனக்கு விலை உயர்ந்த துணிகளை விற்க முயன்றார். அப்போது அவருக்கு எந்த வெட்கமும் வரவில்லை. ஆனால் இந்த பெரியவர் பசிக்காக பொய் சொன்னவுடன் இவரை தள்ளிவிட்டு வெளியேற்றுகிறாரே. மேகலாவின் கண்கள் கலங்கின. அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் தான் பார்த்து கொண்டிருந்த துணிகளை அங்கேயே விட்டுவிட்டு நடக்க தொடங்கினாள். கடைக்காரர் பின்னால் இருந்து, மகளே, துணிகளை எடுத்துக்கொள், பணத்தை குறைத்துக் கொள்கிறேன் என்று கத்தினார். அதற்கு மேகலா திரும்பி பார்க்காமலேயே, இனி உங்கள் கடையிலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னாள். மேகலா அந்த பெரியவரை நோக்கி வேகமாக ஓடினாள். அவர் மெதுவாக கடையை விட்டு தள்ளி போய் கொண்டிருந்தார். மேகலா, பெரியவரே, நில்லுங்கள் என்று குரல் கொடுத்தாள். அவர் திரும்பினார். அந்த சோர்வான முகத்தில் லேசான ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்தது. மேகலா அவரிடம் சென்று, பெரியவரே, உங்களுக்கு பசிக்கிறது அல்லவா? வாருங்கள், நான் உங்களுக்கு உணவு வாங்கி தருகிறேன். ஆனால் பெரியவரே, எனக்கு பணம் எதுவும் தேவையில்லை, உங்கள் வயிறு நிறைந்தால் மட்டும் போதும், அதுவே எனக்கு நிம்மதி என்றாள். அந்த முதியவர் சில நொடிகள் மேகலாவின் கண்களையே பார்த்தார். பிறகு அன்போடு புன்னகைத்து, மகளே, நீ எனக்கு 1 ரொட்டி மட்டுமல்ல, வயிறு நிறைய உணவளிக்க போகிறாய். ஆனால் உண்மையில் நீ எனக்கு உன் அன்பான மனதோடு உணவளிக்க போகிறாய். இதற்கு பதிலாக இறைவன் உனக்கு 10 கோடி தருவான். நீ கற்பனை செய்து கூட பார்க்காத அளவுக்கு வாரி வழங்குவான் என்றார். மேகலா சிரித்து கொண்டே, பெரியவரே, எனக்கு இறைவனிடம் இருந்து கோடிக்கணக்கில் பணம் வேண்டாம், உங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் கிடைக்கும் நிம்மதி மட்டும் போதும் என்றாள். மேகலா அவரை ஒரு சிறிய உணவகத்திற்கு அழைத்து சென்று அவருக்கு 10 ரொட்டிகளும் 2 காய்கறி வகைகளும் பார்சல் வாங்கி அவர் கையில் கொடுத்தாள். பெரியவரே, இதோ பிடியுங்கள், இப்போது சாப்பிடுங்கள், மீதியை மாலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், என்னிடம் அதிக பணம் இல்லை, ஆனால் என்னால் இவ்வளவு செய்ய முடியும் என்றாள். முதியவரின் கண்களும் கலங்கின. மகளே, உன் பெயர் என்ன என்று கேட்டார். மேகலா என்று அவள் புன்னகையுடன் பதிலளித்தாள். நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டார். அருகில் இருக்கும் ஏழை குடியிருப்பில் பாபுவின் மகள் நான் என்றாள். பெரியவர் பாசத்துடன், மகளே, நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாதே, உன் வாழ்க்கை மாறப்போகிறது என்றார். மேகலா அதை சிரிப்புடன் கடந்து வீட்டிற்கு சென்றாள். ஆனால் அடுத்த நாள் காலை தன் உலகம் முழுவதுமாக மாறப்போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. மேகலா தன் மனப்பாரத்தை குறைப்பதற்காக மட்டுமே அவருக்கு உணவளித்திருந்தாள். இருப்பினும் அவள் மனதின் ஒரு மூலையில் அந்த பெரியவரின் வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தன. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. மேகலா மீண்டும் மீண்டும் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அந்த பெரியவர் சும்மாதான் சொல்லியிருப்பார், அவர் பசியால் வாடியதால் அப்படி சொன்னார். உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் அடுத்த நாள் நடந்த விஷயம் மேகலா மற்றும் அவள் குடும்பத்தின் வாழ்க்கையையே நிரந்தரமாக மாற்றியது. அதிகாலையில் மேகலா வீட்டை பெருக்கிக் கொண்டிருந்தாள். தாய் சமையல் செய்து கொண்டிருக்க தந்தை வெளியே செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது.
மேகலா துடைப்பத்தை கீழே போட்டுவிட்டு விரைந்து சென்று கதவை திறந்தாள். அங்கே ஒரு கொரியர் ஊழியர் நின்றிருந்தார். நீங்கள்தான் மேகலாவா என்று அவர் கேட்டார். ஆமாம், நான் தான் என்றாள் மேகலா. அவள் சற்று வியப்படைந்தாள். ஏனென்றால் அவள் எந்த பொருளையும் ஆர்டர் செய்திருக்கவில்லை. அந்த ஊழியர் சொன்னார், இது உங்கள் பெயருக்கு வந்த முக்கியமான பார்சல், இதில் கையெழுத்திடுங்கள் என்றார். மேகலா தயக்கத்துடன் கையெழுத்திட்டுவிட்டு அந்த பார்சலை வாங்கி கொண்டாள். அவளுடைய அம்மாவும் அப்பாவும் கதவருகே வந்தனர். யாருடையது இது மகளே என்று அப்பா கேட்டார். தெரியவில்லை அப்பா, நான் எதுவும் ஆர்டர் செய்யவில்லையே என்று மேகலா வியப்புடன் கூறினாள். மேகலா அந்த பார்சலை திறந்தபோது அதனுள்ளே ஒரு வெள்ளை நிற உரையும் அந்த உரைக்குள் ஒரு கடிதமும் ஒரு காசோலையும் இருந்தன. மேகலா அந்த காசோலையை கையில் எடுத்தபோது அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அப்பாவும் அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த காசோலையில் எழுதப்பட்டிருந்த தொகை 1 கோடி. பெயர் மேகலா பாபு. கையொப்பம் அறியப்படாத ஒரு நலம் விரும்பி. மேகலாவின் கைகள் நடுங்க தொடங்கின. அவளது குரல் எழும்பவில்லை. அப்பா பதற்றத்துடன் அந்த காசோலையை வாங்கி கொண்டார். அம்மா உரக்க கத்தினார். மகளே, இது என்ன? யார் இதை அனுப்பியது என்று கேட்டார். மேகலா வேகமாக அந்த கடிதத்தை படிக்க தொடங்கினாள். அவள் படிக்க படிக்க அவளது காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல தோன்றியது. கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, மகளே, நான் தான் நேற்று நீ உணவளித்த அந்த வயதான பிச்சைக்காரன். நீ எனக்கு 1 ரொட்டி கொடுத்தால் உனக்கு 1 கோடி கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா? நீ எனக்கு 10 ரொட்டிகள் கொடுத்தாய். அதனால் நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றினேன். இது உனக்காக 1 கோடி ரூபாய் பரிசு. மகளே, நான் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாது. நான் ஒரு தனிமையான மிகப்பெரிய செல்வந்தன். ஆனால் எனக்கு என்று சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் இல்லை. நான் பல அறக்கட்டளைகளுக்கு பணம் கொடுக்க முயன்றேன். ஆனால் அங்கு பணம் தேவையுள்ளவர்களுக்கு போய் சேர்வதில்லை என்று எனக்கு தெரிந்தது. அதனால் நானே தேவையுள்ளவர்களை தேடத் தொடங்கினேன். அப்போதுதான் நீ எனக்கு கிடைத்தாய். உன்னுடைய உள்ளத்தின் நற்பண்பு என் மனதை ஆழமாக தொட்டுவிட்டது. இந்த பணத்தை கொண்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள். உனக்கு எப்போதாவது என் உதவி தேவைப்பட்டால் இந்த கடிதத்தில் உள்ள முகவரி உனக்காக காத்திருக்கும். மேகலாவின் கையிலிருந்து கடிதம் நழுவி விழுந்தது. அவள் சுவரை பிடித்து கொண்டு அப்படியே நின்றாள். அம்மாவும் அப்பாவும் இன்னும் நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்பா தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மகளே, இது உண்மையா? நேற்று நீ ஏதோ ஒரு பெரியவருக்கு உணவளித்தாயா என்று கேட்டார். மேகலா மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம் அப்பா, நேற்று ஒரு முதியவருக்கு நான் உணவளித்தேன். ஆனால் நான் அவரது பசியை தீர்க்க வேண்டும் என்று மட்டுமே நினைத்தேன். எனக்கு இதெல்லாம்... அவளது குரல் தழுதழுத்தது. அம்மா அவளை பிடித்து கொண்டார். மகளே, எங்களை நீ பெருமையடை செய்து விட்டாய். உனக்கு உண்மையிலேயே பெரிய மனது. ஆனால் அடுத்த கணமே மேகலா மெதுவாக சொன்னாள், அம்மா, அப்பா, இப்போது நாம் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். இனி நாம் அந்த பையனுடன் திருமண பேச்சை தொடரக்கூடாது. திருமணத்திற்கு முன்பே பணம் கேட்டவனுடன் எனக்கு திருமணம் வேண்டாம். என் அன்பிற்கும் மரியாதைக்குமான இடத்தில் வெறும் பணத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்த அந்த மனிதனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். அப்பா உடனடியாக தலையசைத்தார். நிச்சயமாக மகளே, இனி நாம் பேராசை கொண்ட குடும்பத்துடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை. நான் இப்போதே சென்று அவர்களிடம் இந்த திருமணத்தை மறுத்துவிட்டு வருகிறேன் என்றார். மேகலா புன்னகைத்தாள். ஆனால் அவளது மனதில் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. உண்மையில் அந்த பெரியவர் யார்? அவர் என்னை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள விரும்பினாரா? மேகலா தன் பெற்றோரிடம், அம்மா, அப்பா, நான் அந்த கடிதத்தில் இருந்த முகவரிக்கு சென்று அவரை பார்க்க வேண்டும். அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாள். அப்பா, நிச்சயமாக மகளே, நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என்றார். மேகலா, அம்மா, அப்பா மூவரும் அடுத்த நாளே கடிதத்தில் இருந்த முகவரிக்கு புறப்பட்டனர். ஒரு பழைய ஆட்டோவில் அமர்ந்து பயணம் செய்தனர். கையில் பணம் இருந்தாலும் அவர்களுக்கு இது இன்னும் ஒரு கனவு போலவே இருந்தது. ஆனால் அங்கே காத்திருந்த உண்மை அவர்கள் கற்பனை செய்ததை விட பெரியதாக இருந்தது. ஆட்டோ மெதுவாக அந்த முகவரியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மேகலாவின் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடின. அந்த பெரியவர் அவ்வளவு பெரிய பணக்காரரா? இது ஏதேனும் விளையாட்டா? அல்லது உண்மையாகவே இறைவனின் அதிசயமா? திடீரென்று நிஜமாகிவிட்ட கனவா இது? ஆட்டோ அந்த முகவரியின் முன்னே நின்றபோது மூவரும் திகைத்து போயினர். மேகலா ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். அம்மாவின் வாயிலிருந்து தானாகவே வார்த்தைகள் வந்தன. அடே, இது அரண்மனை போல இருக்கிறதே. முன்னால் ஒரு பிரம்மாண்டமான பங்களா இருந்தது. உயர்ந்த இரும்பு கதவு, சுற்றிலும் பசுமையான புல்வெளி, சுவர்களில் அழகான அலங்கார விளக்குகள், வாசலில் நின்றிருந்த பாதுகாப்பு காவலர்கள். இதையெல்லாம் பார்த்தபோது அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. பாபுவும் மேகலாவும் சற்று தயக்கத்துடன் கதவருகே சென்றனர். ஐயா, நாங்கள் மேகலா என்ற பெயரில் ஒருவரை பார்க்க வந்திருக்கிறோம்.
வாசலில் நின்ற காவலர் புன்னகைத்து கொண்டே, நீங்கள் தான் மேகலா அவர்களா என்று கேட்டார். மேகலா தலையசைத்து ஆமாம் நான் தான் என்றாள். காவலர் உடனே கதவை திறந்தார். முதலாளி உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறார், உள்ளே செல்லுங்கள் என்றார். மேகலா, அம்மா, அப்பா மூவரும் ஒருவரை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டனர். மனதில் ஒரு இனம் புரியாத பதற்றம் இருந்தது. கால்கள் தானாகவே முன்னேறின. கண்களில் ஒரே ஒரு கேள்விதான் மிதந்தது. உண்மையில் இதெல்லாம் என்ன? மூவரும் மெதுவாக அந்த அரண்மனைக்குள் சென்றனர். பங்களாவின் ஒவ்வொரு மூலையும் ஒரு கனவு போல அவ்வளவு பளபளப்பாகவும் அழகாகவும் இருந்தது. பெரிய சரவிளக்குகள், விலை உயர்ந்த அறைகலன்கள், ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று என அனைத்தும் வேறொரு உலகத்தைப் போல இருந்தன. சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு பெரிய வரவேற்பு அறைக்கு சென்றனர். அங்கே அவர்களுக்கு முன்னால் அதே முதியவர் அமர்ந்திருந்தார். இப்போது அவர் முற்றிலும் வேறு விதமாக தோற்றமளித்தார். சுத்தமான ஆடைகள், பிரகாசமான முகம், முகத்தில் மெல்லிய புன்னகை, கண்களில் அதே அமைதி. அவர் மேகலாவை ஏற்கனவே அறிந்தது போலவே இருந்தது. மேகலா, அம்மா மற்றும் அப்பா ஒரு கணம் திகைத்து நின்றனர். அந்த பெரியவர் புன்னகையோடு, வா மகளே வா, நீ கண்டிப்பாக வருவாய் என்று எனக்கு தெரியும் என்றார். மேகலா மெதுவாக, பெரியவரே நீங்கள் யார்? உங்களிடம் இவ்வளவு வசதிகள் இருந்தும் ஏன் பிச்சைக்காரன் போல வேடமிட்டு ரொட்டி கேட்டீர்கள் என்று கேட்டாள். அவர் ஒரு பெருமூச்சு விட்டார். அவர் குரலில் மிகுந்த அன்பு இருந்தது. மகளே, நான் பிச்சைக்காரன் இல்லை. இந்த நகரத்தின் மிகப்பெரிய வியாபாரி நான். ஆனால் என்னிடம் அனைத்தும் இருந்தும் எனக்கு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. மனைவியோ மகனோ உறவினர்களோ இல்லை. அனைவரும் என்னை விட்டு சென்று விட்டனர். மேகலா, அம்மா மற்றும் அப்பா என மூவரும் அவர் சொல்வதை கூர்ந்து கவனித்தனர். அவர் தொடர்ந்து பேசினார். நான் நிறைய பணம் சம்பாதித்தேன். ஆனால் என் பணத்தை உண்மையிலேயே தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க முயன்ற போது எனக்கு எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. அறக்கட்டளைகளுக்கு கொடுத்தேன். ஆனால் அங்கேயும் பணம் முறையாக போய் சேரவில்லை. என் பணம் ஒரு நல்ல மனிதரிடம் சேர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த நபர் பணத்தின் மதிப்பை உணர்ந்து உண்மையான மனதோடு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தேன். பெரியவரின் கண்கள் லேசாக கலங்கின. அதனால்தான் நான் பிச்சைக்காரனைப் போலவே திரிந்தேன். இந்த பணம் யாரிடம் சேருகிறதோ அவர் பேராசை இல்லாதவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர் மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். மகளே, அந்த மனிதரை நான் உன்னிடம் கண்டேன். மேகலாவின் பெற்றோர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர் மீண்டும் தொடர்ந்தார். மகளே, நீ எதையும் யோசிக்காமல், எதையும் எதிர்பார்க்காமல் எனக்கு உணவளித்தாய். பெரியவரே, எனக்கு பணம் வேண்டாம், உங்கள் வயிறு நிறைந்தால் போதும் என்று நீ சொன்னாய். உன்னுடைய அந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டுவிட்டன. என் சொத்துகளுக்கு உண்மையான வாரிசு நீதான் என்பதை நான் அப்போது உணர்ந்து கொண்டேன். அவர் மேகலாவின் கைகளை பிடித்து கொண்டு, மகளே, இந்த வீடு இனி உன்னுடையது. நீ உன் குடும்பத்துடன் இங்கேயே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய இந்த தொழிலையும் நீயே கவனித்துக்கொள். உன்னுடன் உன் அம்மாவும் அப்பாவும் இருக்கட்டும். ஏனென்றால் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல குடும்பங்களிலிருந்தே வருகின்றன என்பது எனக்கு தெரியும் என்றார். மேகலாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அம்மாவின் குரல் தழுதழுத்தது. அப்பாவின் தலை பெருமையால் குனிந்தது. மேகலா மெதுவாக, பெரியவரே, இது மிகப்பெரிய முடிவு. எனக்கு சிறிது அவகாசம் கொடுங்கள், நான் யோசிக்க வேண்டும் என்றாள். அவர் புன்னகையுடன், நிச்சயமாக மகளே, நீ பொறுமையாக யோசி. உனக்காக என் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்றார். மேகலா, அம்மா மற்றும் அப்பா அங்கிருந்து வீடு திரும்பினர். ஆனால் வழிநடுக மேகலாவின் கண்களுக்குள் அந்த பெரியவரின் முகமே நிழலாடி கொண்டிருந்தது. மேகலாவின் மனதில் அந்த வார்த்தைகள் மட்டும் ஒலித்து கொண்டே இருந்தன. மகளே, நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். மேகலா, அம்மா மற்றும் அப்பா வீட்டிற்கு திரும்பிய போது அவர்கள் கண்களில் பல கேள்விகள் இருந்தாலும் இதயத்தில் ஒரு தெளிவு இருந்தது. உண்மையில் அவர்கள் விதி இவ்வளவு மாறிவிட்டதா? நிஜமாகவே அனைத்தும் இனி அவர்களுடையதுதானா? வீட்டிற்குள் நுழையும் போது பழைய மண் சுவர்கள், உடைந்த கட்டில், பழைய பாத்திரங்கள், அப்பாவின் அதே ஆட்டோ, அம்மாவின் கிழிந்த சேலை என அனைத்தும் அப்படியேதான் இருந்தன. ஆனால் மனதிற்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கையும் ஒரு புதிய வெளிச்சமும் பிறந்திருந்தது. மேகலா இப்போது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருந்தாள். எக்காரணம் கொண்டும் தன் உழைப்பையும் பணத்தையும் அபகரிக்க நினைக்கும் அந்த பேராசைக்காரர்களை திருமணம் செய்ய போவதில்லை. யாரிடம் மனித நேயமும் அன்பும் இல்லையோ, யாருக்கு உறவு என்பது ஒரு வியாபாரமோ, அங்கே தனக்கு இடமில்லை என்று அவள் முடிவு செய்தாள். அப்பா பாபுவும் மேகலாவிடம், மகளே, இனி நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உன்னை மனதார ஏற்றுக்கொள்பவர்களிடமும் உன்னை சுமையாக நினைக்காமல் கௌரவமாக நடத்துபவர்களிடமும் மட்டுமே நாம் உறவு வைத்துக் கொள்வோம் என்றார்.
மேகலா புன்னகையுடன், அப்பா, இப்போதே அவர்களுக்கு திருமணத்தை மறுத்து விடுங்கள். நாம் இப்போதும் அதே சாதாரண மனிதர்கள்தான். ஆனால் நம் சுயமரியாதையை இனி யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது என்றார். பாபு உடனடியாக தொலைபேசி எடுத்து அவர்களுக்கு அழைத்தார். பாருங்கள், என் மகளுக்கு உங்கள் வீட்டில் திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை. நீங்கள் பணத்தின் பின்னால் ஓடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் எங்கள் மகளின் மகிழ்ச்சியை தேடுகிறோம். இந்த உறவு இதோடு முடிந்தது. இனி எங்களை பற்றி பேசாதீர்கள் என்று உறுதியாக கூறினார். அவர்கள் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றனர். மெதுவாக பணம் கொடுங்கள், எங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றனர். ஆனால் அப்பா தெளிவாக சொன்னார், என்றைக்கு என் மகளின் உழைப்பில் நீங்கள் உரிமை கொண்டாடினீர்களோ அன்றே இந்த உறவு முறிந்து விட்டது என்றார். மேகலா தன் அப்பாவை பார்த்தாள். இன்றுதான் முதல் முறையாக அவர் தலை நிமிர்ந்து தன் மீது முழு நம்பிக்கை வைத்து பேசுவதை அவள் கண்டாள். மேகலாவின் மனதில் இப்போது ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. அந்த பெரியவர் வைத்த நம்பிக்கையை தன்னால் காப்பாற்ற முடியுமா? அந்த பெரிய வீட்டின் பொறுப்புகளை தன்னால் சுமக்க முடியுமா? மேகலா, அம்மா மற்றும் அப்பா மூவரும் மறுநாள் அந்த பெரியவரை சந்திக்க சென்றனர். இப்போது அவர்கள் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பெரியவரின் அன்பையும் நம்பிக்கையையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் வந்ததை கண்ட பெரியவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். மேகலா அவர் அருகில் அமர்ந்து மெதுவாக சொன்னாள், பெரியவரே, நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு வாக்குறுதி வேண்டும். நீங்கள் எங்களை விட்டு என்றும் பிரியக்கூடாது. எங்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுங்கள். பெரியவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மகளே, நீ எனக்கு செய்ததற்கு கைமாறாக என்னிடம் உள்ளவை எதுவுமே ஈடாகாது. இனி இந்த வீடு, இந்த தொழில் என அனைத்தும் உன்னுடையது. நீயே என் மகள். பெரியவர் உடனடியாக வழக்கறிஞரை வரவழைத்து சட்டபூர்வமாக மேகலாவை தன் தத்து மகளாக ஏற்றுக்கொண்டார். தன் ஒட்டுமொத்த தொழிலுக்கும் அவளையே உரிமையாளர் ஆக்கினார். மேகலாவின் தந்தை பாபுவை அந்த தொழிலை வழிநடத்தும் பொறுப்பில் அமர்த்தினார். அந்த பழைய சிறிய வீடு இப்போது அவர்களுக்கு ஒரு இனிமையான கடந்த கால நினைவாக மாறியது. மேகலா அம்மா மற்றும் அப்பா இப்போது அந்த பெரியவருடன் ஒரு புதிய வீட்டில் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். சில நாட்களிலேயே அந்த பெரியவர் மேகலாவிற்கு திருமணமும் செய்து வைத்தார். ஆனால் இந்த முறை மேகலாவை மனதார நேசித்த, பணத்தை பற்றி ஒரு முறை கூட பேசாத, மேகலாவின் நற்பண்பையே அவளது உண்மையான அழகாக கருதிய ஒரு நல்ல மனிதருடன் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு அந்த பெரியவர் அனைவர் முன்னிலையிலும், இன்று நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு ஒரு மகளும் ஒரு குடும்பமும் கிடைத்துவிட்டது என்றார். மேகலா, அம்மா, அப்பா மற்றும் அந்த பெரியவர் என அனைவரும் ஒரு உண்மையான குடும்பமாக வாழத் தொடங்கினர். பெரியவரின் வாழ்க்கையில் இருந்த தனிமை மேகலாவின் சிரிப்பால் நிரம்பியது. மேகலா ஒரு புதிய வாழ்க்கையில் நுழைந்திருந்தாலும் அவளது இதயம் இன்னும் அப்படியே இருந்தது. நேர்மையானது, எளிமையானது மற்றும் அனைவர் மீதும் அன்பு கொண்டது. பெரியவரிடம் இருந்து ஒவ்வொரு நாளும் அவள் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டாள். தொழில் நடத்தவும் பழகினாள். ஆனால் அவளது உண்மையான கனவு ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளிக்கூடம் திறப்பதே ஆகும். ஏனெனில் வறுமையை எதிர்த்து போராட கல்விதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை அவள் அறிந்திருந்தாள். மேகலாவின் கனவை நிறைவேற்ற அந்த பெரியவர் தன் நிலம் முழுவதையும் அவள் பெயரில் எழுதி கொடுத்தார். மேகலா மிக விரைவில் ஒரு அழகான பள்ளியை கட்டினாள். அங்கு ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. கட்டணம் கிடையாது, புத்தக சுமை கிடையாது. சிறு கனவுகளோடு வரும் குழந்தைகளை மேகலா கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகும் மேகலா தன் பள்ளியை ஒருபோதும் கைவிடவில்லை. அவளது கணவனும் அவளுக்கு மிகப்பெரிய தூணாக விளங்கினான். ஒவ்வொரு நாளும் மேகலாவை பார்த்து அந்த பெரியவர் புன்னகைப்பார். இப்போது அவர் இதயத்தில் எந்த குறையும் இல்லை. ஒரு நாள் அவர் சொன்னார், மகளே, அன்று நீ எனக்கு ஒரு ரொட்டி கொடுத்தாய். ஆனால் உன்னுடைய அந்த சிறிய உதவி இன்று இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகிவிட்டது என்றார். மேகலா புன்னகையுடன் கூறினாள், பெரியவரே, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படும் உதவி ஒருபோதும் வீண் போகாது. இன்றும் மேகலாவின் வாசலுக்கு யாராவது பசியுடன் வந்தால் அவள் யோசிக்காமல் உணவளிக்கிறாள். ஏனெனில் அவள் ஒன்றை உணர்ந்திருந்தாள். நன்மையின் மதிப்பு பணத்தில் இல்லை, நன்மையின் மதிப்பு மனித நேயத்தில்தான் இருக்கிறது. நண்பர்களே, ஒருவருக்கு செய்யும் சிறிய உதவி ஒரு நாள் மிகப்பெரிய நன்மையாக நம்மிடமே திரும்பி வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி.